சொத்து வரி பிரச்சனை பற்றி தான் வந்துட்டு ஒரு டாபிக் போய்கிட்டே இருக்குது. அதனால நிறைய மக்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சொத்து வச்சுருக்காங்க, ஆமாம், சொத்து வரி கட்டுறான். சென்னையில் சொத்து வச்சுருக்கோன்னா மினிமம் என்ன வேல்யூ? கோடிக்கணக்கில் இருக்கும். சில ரொம்ப அதிகம்னா போயஸ் கார்டன் மாதிரியான இடத்துக்கெல்லாம் போனால் 35 கோடி வரைக்கும் போட் கிளப்பு, கிரவுண்டு, போயஸ் போட் கிளப்புன்னு இருக்குது. சரியா? இவங்க வரியை கட்டுறது 5000 ரூபாய் ஏற்றுனதை பற்றி பேசுகிறாங்களா? மக்களுக்கு ரோடு வசதி கொடுக்கணும், தண்ணி வசதி கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் வசதி கொடுக்கணும். டிரான்ஸ்போர்ட் நஷ்டத்தில் போனாலும் அரசாங்கம் கொடுக்கணும், நலத்திட்ட உதவிகள் கொடுக்கணும், ரேஷன் கடையில் அரிசி பருப்பு கொடுக்கணும், இதெல்லாமே கொடுக்கணும். ஆனால் நான் வரி கட்டக்கூடாது. ஆனால் இது கட்டுறதுனால வீட்டு வாடகை ஏற்றிடுவேன். நீ ஏற்கனவே ஏற்றாமையாக இருக்கிற 800 ரூபாயில் இருக்க, 3000 ரூபாயில இருக்க. இல்லை ஏற்றி தான் வச்சிருக்கோம். ஏற்றி தானே வச்சுருக்கேன், ஏறுறது இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், டாக்ஸேஷனும் போடணும், அதே மாதிரி ரெண்ட்டுக்கு ஒரு ரெகுலேஷனும் கொண்டு வரணும். மேயர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த உயர்த்தினதை பற்றி என்கிட்ட கன்சல்ட்டே பண்ணல, கவர்மெண்ட் வந்து தன்னிச்சையாக எடுத்திருக்காங்க. முடிய போகிற அணைய போகிற விலைக்கு என்ன கன்சல்ட் பண்ணுறது? வேர்ல்ட் பேங்க்குடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் இதை பண்ணியிருக்காங்கன்றது தான் ரியாலிட்டி. பணம் சும்மா கொடுக்கல வேர்ல்டு பேங்க்காரங்கிட்ட கடன் வாங்குறதுலாம். கிளாஸஸ் நாம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த நாம்ஸில் இது ஒன்று இருக்குது. இதுக்கு கையெழுத்து போட்டது யார்? நீங்கள் முன்னாடி இருக்கிறவங்க தானே. அண்ணா நகரில் 2008 நீ 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருப்ப. இன்றைக்கி அது 10 கோடி ரூபாய் மதிப்பு. அப்போ அதனுடைய மதிப்பு என்ன? உனக்கு வாடகை ஏறி இருக்குது, ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ ஏறி இருக்குது, டேக்ஸ் மட்டும் ஏறக்கூடாது. நான் அப்படியே இருக்கணும். இது எந்த விதத்தில் நியாயமாக நான் பார்க்குது? கவர்மெண்ட் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உன் வீட்டு ரோடையும் உனக்கு தேவையான கரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் எப்படி டெவலப் பண்ணணும்? டெவலப்மெண்ட்டுன்னு சொன்னால் நீ இதெல்லாம் வாங்கி பண்ணுற டெவலப்மெண்ட்டை விட இப்போ வாங்காமல் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வருமா வராதா? அவருக்கு வந்துட்டு மக்கள் பற்றியும் விவசாயிகளை பற்றியும் வந்துட்டு கவலை கிடையாது. ரீல்ஸ் போடுறதுலையும் அதை தாண்டி வந்துட்டு ரீல் விடுறதுலையும் தான் அவருக்கு ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 17லேருந்து 21 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணார்ல, இவர் என்ன பண்ணாராம் விவசாயிகளுக்கு? இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு மேகதாது இதெல்லாம் தெரியுதா? தன்னுடைய இருப்பத்தை காமிச்சிக்க வேண்டிய காலத்தாயத்தில் எடப்பாடி இருக்கிறாப்புல. நீ அதனால அடிச்சே ஆகணுன்ற சோர்ஸ்குள்ளே வராரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய CK டாக்ஸ் நிகழ்ச்சியில் பலவிதமான அரசியல் பிரச்சனைகள் பற்றி, அரசியல் விஷயங்களை பற்றி உங்கள் CK உடன் பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் தேவா. ஓகே சார், முதலாவதாக வந்துட்டு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ வந்துட்டு ரீசெண்டாகவே சொத்து வரி பிரச்சனை பற்றி தான் வந்துட்டு ஒரு டாபிக் போய்கிட்டே இருக்குது. அதனால நிறைய மக்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? என்ன மாதிரியான மக்களுக்கு பிரச்சனைமா? இது வரைக்கும் 2000 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தது 4000 ரூபா கட்டுறாங்களாம். 4000 ரூபா கட்டிட்டு இருந்தவங்க 6000 ரூபா கட்டுறாங்க. எல்லாரும் அன்னாட காட்சியா வச்சிருக்காங்க தான், சொத்து வச்சிருக்கா, சொத்து வரி கட்டுறான். சொத்து வச்சிருக்காங்க, ஆமாம், சொத்து வரி கட்டுறான். சென்னையில் சொத்து வச்சிருக்கோன்னா மினிமம் என்ன வேல்யூ? கோடிக்கணக்கில் இருக்கும். இன்னைக்கு சென்னையில் புலம்புற எக்ஸாம்பிள் கார்பரேஷனுக்குள்ளே இருக்கிற இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரவுண்டு இடம் ரொம்ப கம்மின்னா 1 கோடிக்கு இல்லை, ரொம்ப அதிகம்னா போயஸ் கார்டன் மாதிரியான இடத்துக்கெல்லாம் போனால் 35 கோடி வரைக்கும் போட் கிளப்பு, கிரவுண்டு, போட் கிளப்புன்னு இருக்குது. சரியா? இவங்க வரியை கட்டுறது 5000 ரூபாய் ஏற்றுனதை பற்றி பேசுகிறாங்களா? இவங்க தான் பேசுகிறாங்க. இவங்களுக்காக 4 பேர் கண்டென்ட் எடுத்துகிட்டு இது வந்து இந்த மீடியாவுக்கு கண்டென்ட் வேணுன்றதுக்காக 4 பேர் பேசுவாங்க. எல்லாம் பேச. இப்போ தேவா பேசலையா சார்? என் வீட்டுக்கு வந்து 800 ரூபாய் இருந்துச்சு சார், இப்போ 2000 ரூபாய் ஆயிடுச்சு சார்னு. நியாயம்தான். தேவாவுடைய கேள்வி நியாயமாக இருக்குது. ஆனால் தேவா, நீ எந்த வருஷத்துலேருந்து 800 ரூபாய் கட்டுற தேவா? 2008-09 அந்த டைம்லேருந்து இருக்கு. நியாயமாக சொல்கிற 2008 800 ரூபாய் கட்டினது நியாயம் வச்சுக்கலாம். 2026-28க்கும் நீ 800 ரூபாய் கட்டணும்னு நினைக்கிறியா? சரி, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த இடத்த நீ அன்னைக்கு வாடகை விட்டுருந்தா எவ்வளோ விட்டுருப்ப தேவா? 3000 ரூபா இருக்கும் சார். 3000 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு 2008 சென்னையில் அப்படின்னா 3000 ரூபாய், 2500 ரூபா அந்த இதுக்கு இருக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒரு 12,000-15,000 ரூபாய் போகுமா சாரிட்டா? ஓகே. அது எத்தனை டைம்ஸ் உனக்கு ஏறி இருக்குது? ஆல்மோஸ்ட் 4 to 5 டைம்ஸ் ஏறிடுச்சு. 4 to 5 டைம்ஸ் இருக்குது. அப்போது டேக்ஸ் நீ 5 டைம்ஸ் சேர்த்து கட்டக்கூடாது. 2 டைம்ஸ், 5 டைம்ஸ் இல்லை, 2 மடங்கோ இல்லை 3 மடங்கு கட்டக்கூடாதுன்றது என்ன நிதர்சனம்? சரி, நான் இன்னொன்று கேள்வி கேட்குறேன் தேவா. ஏற்றலப்பா, நான் 800 ரூபாவை வச்சுக்கிறேன். நீ 2008 நான் அந்த இடத்துல ரோடு போடணுன்னா எனக்கு 10 லட்ச ரூபா செலவு. ஆமாங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட 800 ரூபா வாங்கினேன், எல்லாம் இந்த மாதிரி வைக்கிறேன், ரோடு போடுறேன், ஏதோ ஒன்று செஞ்சேன். 2026 ஒரு ஆண்டுக்கு 10% ஏறுது எக்ஸாம்பிள் வச்சுன்னா, இன்றைக்கி அதனுடைய விலை 35-40 லட்ச ரூபா ஆகுது. ரோடு நான் போடணும். இப்போ நான் ரோடு போடாமல் இருந்தால் நீ ஒத்துப்பியா? கண்டிப்பாக கேட்பேன். முதலாளா அரசாங்கம் சரியில்லை, ரோடு போடவில்லை. நான் என்ன கேட்குறேன்னா, அரசாங்கம் என்ன தான் பண்ணணும்னு மக்கள் நினைக்கிறதா இந்த ப்ரெஸ் மீடியாக்களும் மற்றவங்களும் எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்க. பாயிண்ட்டு 1,
மக்களுக்கு ரோடு வசதி கொடுக்கணும், தண்ணி வசதி கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் வசதி கொடுக்கணும். டிரான்ஸ்போர்ட் நஷ்டத்தில் போனாலும் அரசாங்கம் கொடுக்கணும். நான் சொல்கிறேன் எல்லா கட்சிக்காரனும் சேர்த்து. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவன் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வேறு பேசுவான், இப்போ எதிர்கட்சி இருக்கிறனா வேலை பேசுவான். ஓகேவா? மெட்ரோ ஸ்டேஷன் வேணும். ஓகேவா? ஃப்ளைட் ஏர்போர்ட் போடணும். ஓகேவா? அது இல்லாமல் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கணும். ரேஷன் கடையில் அரிசி பருப்பு கொடுக்கணும். இதெல்லாமே கொடுக்கணும். ஆனால் நான் வரி கட்டக்கூடாது. வரி ஏற்றவும் கூடாது. இல்லை, நான் கட்டக்கூடாது. கூட ஓகே. நீங்கள் எப்படி தானே மேஜராக வரீங்க. அப்போ எந்த வருமானத்தை வச்சு இதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, காமனாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் வரி வாங்குறோம். தண்ணீர் வரி, டேக்ஸ் வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ஸ்கொயர் ஃபீட்டில். இப்போ இன்னொன்று வந்து 2008 ஒருத்தர் 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருப்பான். இன்றைக்கி அது அவன் 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக அப்கிரேட் பண்ணியிருப்பான். ஓகேவா? அப்போ அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யார் கட்டுவா? நம்ம தான் கட்டணும். ஆனால் அதுவே நீ இத்தனை வருஷமாக கட்டாமல் இருக்குது உனக்கு பெரிய லாபம். நீ எப்போ 2015 கட்டியிருந்தாலோ, 12 கட்டியிருந்தாலோ, 20 கட்டியிருந்தாலோ, 5 வருஷமோ 10 வருஷமோ அந்த டெஃபிசிட் இதுக்கு கட்டாமல் இருக்கிறதே நெகட்டிவ். இது ஒன்று. இதே இதில் கமர்ஷியல் டேக்ஸுக்கு வந்தது தெரியுமா? ப்ராப்பர்ட்டிக்கு ஏறிச்சு. அதை பற்றி நியூஸ் வந்தது, ஆனால் பெருசாக ஹைலைட்டு பண்ணல. அது எத்தனையோ மடங்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுதான் லாஜிக். ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்டு 100 ரூபாய்க்கு குறைவே நீ சிட்டியில் ரெண்ட் இல்லை. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் 1 லட்ச ரூபா வாடகை மாதம். நான் கமர்ஷியலுக்கு சொல்கிறேன். நீ டேக்ஸு வருஷத்துக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா கட்டுறதுக்கு உனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது? நான் லாஜிக்காக கேட்குறதில்ல. ஸோ நீங்கள் இதை இப்படியே சொல்லி மக்கள் இப்போ இது பப்ளிசிட்டி ஆகும்போது மக்களுக்குள்ள மனசு ஐயோ இதில் சொந்த வீடு சென்னையில் வச்சுருக்கவன் 50 லட்சம் பேர். அவனுக்காக அந்த வீட்டில் இருக்க வாடகையில் இருக்கான்ல, வாடகைக்காரங்களுக்கு ஒரு கோடி பேர் இருப்பான் எக்ஸாம்பிள். அவனுக்கு இது பாதிப்பு கிடையாது. ஆனால் நீ மொத்தமாக எல்லாருக்குமா அது இருக்கான். ஆனால் இது கட்டுறதுனால வீட்டு வாடகை ஏற்றிடுவான். நீ ஏற்கனவே ஏற்றாமையாக இருக்கிற 800 ரூபாயில் இருக்க, 3000 ரூபாயில இருக்க. இல்லை ஏற்றி தான் வச்சுருக்கோம். ஏற்றி தானே வச்சுருக்க, ஏறுறது இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், டாக்ஸேஷனும் போடணும், அதே மாதிரி ரெண்ட்டுக்கு ஒரு ரெகுலேஷனும் கொண்டு வரணும். ஓகே, எந்த மாதிரி ரெகுலேஷன் எப்படி வரணும்னு சொல்கிறீங்க? நீ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்றதை நிர்ணயம் பண்ணுறோம். இப்போ நான் சொல்கிறேன், முன்னாடியாவது கரப்ஷன் ரோடு அது இதெல்லாம் இப்போ கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் எல்லா செலவினங்களும் குறைவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கேற்ற ஒரு சார்ஜஸை ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ இதில் கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அதை விட ஒரு 3 மடங்கு அதிகமாக தான் விற்குது வாங்கினாங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூவுக்கு வச்சு டேக்ஸுன்னு பார்க்குறாங்க. நீ அந்த மாதிரி ஒரு ரெண்ட்டுக்கு அதுக்கேற்ற அந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்லாப்ன்றது வைக்கணும். சரி, அது வைக்கிறதுனால பிரயோஜனமான எனக்கு தெரில. மக்களுக்கு ஒரு அவேர் இருக்கும். ஒரு பெரிய இதில் நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய 50,000 ரூபாயில் 30% 35% என் வீட்டுக்கு வாடகைக்கு போகுது. ஆமாம், நான் மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுச்சேன்னா 15,000 ரூபாய் வாடகை. நான் கம்மியாக சொல்கிறேன், வாடகை ரொம்பயாக இருக்கிறதுல சொல்கிறேன். 15,000 ரூபாய் வாடகைன்னு போகுது. அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லு, வாட்டரில் எல்லாத்துக்கும் சேர்த்து வர்றது இதிலே போயிடும். ஒரு 40% ஆவரேஜாக போயிடுது. 60%ல் தான் அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸு, பசங்க படிப்புக்கு சேவிங்ஸு, இவங்களுடைய ரெகுலர் நீடு ஃபங்க்ஷன்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் பார்க்க முடியும். நான் சொல்கிறது 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம் முதல்ல கம்மி. இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை. 25,000 ரூபாய் 20,000 ரூபாய் வாங்குறவங்க ஒரு ரீசனபிளாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி 8,000 10,000 ரூபாயில் வீடு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படி பார்க்கணும், அது 50%. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இவங்க இதை ஏற்றாமல் இல்லைன்னும் போது அரசாங்கம் இதை ஏற்றதில் எந்த தவறும் நான் இல்லைன்னு பார்க்குறேன். இது இந்த வாடகையில் ஓனர்ஸ் கை வைக்காமல் பார்க்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். ஏற்கனவே இருக்கிறது ஆண்டுக்கு 7% 5% வந்து ரெண்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஜென்ரலாக. ஓகேவா? அதே தான் டேக்ஸுக்கும் அரசாங்கம் கொண்டு வர்றாங்க. அதை பண்ணட்டோன்றேன். அது ரெகுலராக ஆக்சுவலாக ஒரு ஜியோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு பேங்க்கோடைய இது பிரகாரம் ஆண்டுக்கு 6% வந்து உயர்த்தணும்னு. இன்னொன்று, இது ஆஸ் இட் இஸ் நீங்கள் ஏற்கனவே இந்த செக்ஷனில் இல்லை. இப்போ நீ இது உயர்த்தினா தான், நான் திருப்பி சொல்கிறேன், இதெல்லாம் எதுக்கான வேலைன்னா கடன் வாங்கிறதுக்கான வழிவகை. உன்னுடைய வருமானம் இப்போ எக்ஸாம்பிள் நீ 800 ரூபாய் வச்சுருந்த அப்படின்னா 8 கோடி ரூபாய் எனக்கு வருமானம் வந்தது. இதில் நானும் ஒரு 10% 20% 50% வரைக்கும் நான் கடன் வாங்குறதுக்கான ஃபீஸிபிலிட்டி சொல்லுவேன். எனக்கு அந்த கரெக்டான ஒரு ஸ்லாப் இல்லை, தெரியல, நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
அப்படின்னா இப்போ 8 3 மடங்கா 2 மடங்கா ஏறுதுன்னா 16க்கு என் ஸ்லாப் ஏறும். அப்போ தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டு எனக்கு வரும், உதவும். ஓகே சார். இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப மேயர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த உயர்த்தினதை பத்தி என்கிட்ட கன்சல்ட்டே பண்ணல, கவர்மெண்ட் வந்து தன்னிச்சையா எடுத்திருக்காங்க. முடிய போகிற அணைய போகிற விலைக்கு என்ன கன்சல்ட் பண்ணுறது? சரி, நீங்கள் எப்படியோ அரசாங்கம் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, சரியா? இது வேர்ல்ட் பேங்க்குடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் இதை பண்ணியிருக்காங்கன்றது தான் ரியாலிட்டி. அதை அக்செப்ட் பண்ணது, சைன் பண்ணாங்களா எம்ஓயு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்போம், அப்படி தான் எனக்கு பணம் சும்மா கொடுக்கல வேர்ல்டு பேங்க்காரங்கிட்ட கடன் வாங்குறதெல்லாம். கிளாஸஸ் நார்ம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த நார்ம்ஸில் இது ஒன்று இருக்குது. இதுக்கு கையெழுத்து போட்டது யார்? நீங்கள் முன்னாடி இருக்கிறவங்க தானே. ஸோ நான் இதை வந்து நீங்கள் தப்பு இவங்க சரின்றதுக்குள்ளெல்லாம் வரல. நான் பொதுமக்களுக்காகவே சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே ரேஷன் அரிசிக்கு பேசின மாதிரி தான் இருக்கிறவங்களில் அதை ஒரு நார்ம்ஸாக கொடுக்கறதில்ல என்ன தப்பு. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, அண்ணா நகரில் 2008 நீ 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருப்ப. இன்றைக்கி அது 10 கோடி ரூபாய் மதிப்பு. அப்போ அதனுடைய மதிப்பு என்ன? உனக்கு வாடகை ஏறி இருக்கு, ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ ஏறி இருக்கு, டேக்ஸ் மட்டும் ஏறக்கூடாது. நான் அப்படியே இருக்கணும். இது எந்த விதத்தில் நியாயமாக நான் பார்க்குது, சரியா? சுயநலமா இருக்காங்க தம்பி. நானும் சொந்த வீடு வச்சுருக்கேன், நானும் தான் கட்டணும், ஓகேவா? என்னையும் தான் பாதிக்கணும். இது பாதிப்பாக நான் பார்க்கல. இத்தனை நாள் நான் சேவிங்ஸை நான் கம்மியாக கட்டினன்றதா தான் நான் நினைக்கிறேன். அதை நீ பண்ணி தானே ஆகணும். இவ்வளோ நாள் சலுகையை அனுபவித்தோம், அதுக்கப்புறம் நம்ம பண்ணி தான் ஆகணுன்றது இருக்கே. சரி, ஏற்றாம ஐயோ நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க, எனக்கு ஏற்றி வாங்குங்கன்னு கேட்குற அளவுக்கு நான் காந்தி புத்தனா இல்லை. ஆனால் ஏற்றும் போது ஐயா நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னு உங்களை குறை சொல்கிற அளவுக்கு நான் ஒரு தீவிரவாதியும் இல்லை. நான் நியாயமான ஒரு சிட்டிசனாக நான் என்ன நடக்கணும்னு நினைக்கிறேனோ அதை நான் ஓகே ஒரு நியாயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு போறீங்க பண்ணுறோன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். பல பேர் இது கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து நம்மளை திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். திட்டினாலும் ஒரு நிதர்சனம் வந்து நமக்கு வரும்போது காசு வரணும், அடுத்தவங்க கொடுக்கும்போது நம்ம கொடுக்க மாட்டோன்னா, கவர்மெண்ட் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ உங்கள் வீட்டு ரோடையோ உனக்கு தேவையான கரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் எப்படி டெவலப் பண்ணணும்? லாஜிக் கேள்வியே நீங்கள் முன் வச்சுட்டீங்க, மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார், அடுத்தபடியாக நேற்று வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சுல, அதை வந்து விமர்சிக்கிறபடி முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா விமர்சிச்சிருக்காரு. பார்த்தீங்களா என்ன சொன்னாருன்ட்டு? என்ன நாங்கள் பண்ணதெல்லாம் நீங்கள் அதே தான் சொல்லியிருக்காரு. அதுதானே. சரி, 2021 வரும்போது சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்னு போட்டாங்க. அது நாங்கள் பண்ணதெல்லாம் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு ஒன்று சொல்லுங்கள். இன்னொன்று, சரி, இது நான் நேற்றுல கொஞ்சம் கிளான்ஸ் பார்த்தேன். இப்போ ஜேகே டயர், அப்போலோ டயர்ஸு, அப்போலோ இதில் இந்த தடவை இல்லை, ஜேகே டயர்ஸ், அப்புறம் சில கம்பெனிகள்லாம் வந்து ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிலாம் சிலதெல்லாம் நீ இந்த எம்ஓயில் இருந்திருக்கு, முந்தின எம்ஓயில் இருந்திருக்கு, அது முந்தின எம்ஓயில் இருக்கும். ஏன்னா அவன் பிஸ்னஸ் பெருக அவன் எக்ஸ்பென்ஷன்ஸ்க்கு வேலை பார்க்கும்போது நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இதை டெவலப் பண்ண போகிறேன்றது இருக்குது. அதை கவர்மெண்ட் தன்னுடைய டெவலப்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரான். இன்னொன்று, இந்த மாதிரி உள்ளூரில் டெவலப் ஆகுது பற்றியா, இதெல்லாம் வந்து ஒரு டெவலப்மெண்ட், இதெல்லாம் ஒரு என்னது இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்ப்புன்றத இன்ட்ரடியூஸ் பண்ணதே திமுக காரன் தான். இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து உலக முதலீட்டாளர் மாநாடு தான் நடத்துவான். இந்திய முதலீட்டாளர் மாநாடு, தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு நடத்த மாட்டான். உலக முதலீட்டாளர் மாநாடுனா ஜப்பான் நாட்டில இருந்து வந்தார்கள், இங்கிலாந்துலேருந்து வந்தாங்க, ஜெர்மன்லேருந்து வந்தாங்கன்னு இருந்தாங்க. நம்பால் கடைசியாக பிரிகேடுக்காரன் அப்பார்ட்மெண்ட் கட்டுறான் பாரு, அதையே முதலீடு வீட்டில் காமிச்சவர் தான், அதையே இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் காமிச்சாங்க. 2000 கோடி முதலீடு அப்படின்ட்டாங்க. அது கடைசியில் ராம்சாரில் போய் மாட்டின்னு ப்ராஜெக்டே டவுன் ஆகிப்போகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான பண்ணுற வேலைனால உங்களுக்கு இது வந்து நாங்கள் பண்ணதுன்றீங்க. இது உள்ளூரில் நடக்கிற டெவலப்மெண்ட், நார்மலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அரசாங்கம் புதுசாக வந்த உடனே இதில் பார்க்க வேண்டிய விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு முதலீட்டாளர் ஒரு கோயம்புத்தூர் பேஸில் இருக்கிறவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஒரு தனியார் சேனலுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, நான் போன வருஷம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொடங்கின ஒரு எக்ஸ்பென்ஷனுக்கு எனக்கு அப்ரூவல் கிடச்சி டெவலப்மெண்ட் நான் போய் சேர்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு நான் டெவலப் தொடங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதை முடித்து நான் வந்து பிஸ்னஸ்குள்ளே வரத்துக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்காக வெயிட் பண்ணியிருக்காது. எங்கேயாவது ரெடியாக இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட போயிருப்பாங்க எனக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸு. பட் இவங்க வந்து 30 டேஸுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்ரூவலு. அப்படி 30 டேஸ்க்குள்ளே இல்லைன்னா கிராண்ட்டுன்னு ஏதோ ஒரு நேம் அதுக்கு ஒரு இதுக்கு 20 டேஸ் இதில்க்குள்ளே நீங்களே அதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். கிராண்ட் மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணலாம்
அப்படின்னு இதை பண்ணும்போதுனா அப்போ நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை 1 வருஷத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன். ஸ்பீட் ஆகும். நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவலுக்கே 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா இதை எப்படி நடக்கும்? ஓகே, இந்த அப்ரூவலுக்கு போன ஆட்சியில் வந்து எதுவும் வாங்கியிருக்காங்க அந்த நிலைமைக்கும் வாங்கியிருப்பாங்க தம்பி. எல்லாமே இவங்க எதுவும் இல்லைன்னு வச்சுக்கலாம். நானே கேட்குறேன், நீ டெவலப்மெண்ட்டுன்னு சொன்னால் நீ இதெல்லாம் வாங்கி பண்ணுற டெவலப்மெண்ட்டை விட இப்போ வாங்காமல் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வருமா வராதா? அது உனக்கு பொறுக்கலைன்றது தான் நான் பார்க்குறேன். அதை அரசியலாக்குறாங்க அவ்வளோதான். சரி, இப்போ வரைக்கும் இது நீட் அண்ட் கிளியர் கவர்மெண்ட்டாக ப்ராப்பராக போகிறதுன்றதை நம்ம மனதார ஆமோதிக்கிறோம், ஆதரிக்கிறேன். பட் இதை வந்து நீங்கள் குறை சொல்லி இருக்கிறத இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி கமிஷன் வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் இழுத்தடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணணுமா? ஆமாம், அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த கவர்மெண்ட்டு ஸ்மூத்தாக போகுதுன்னு ஒரு தொழிலதிபர் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி போகுதுன்றது? ஆமாம் சார், நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் சார். கண்டிப்பாக. ஓகே சார், அடுத்தபடியாக வந்துட்டு இந்த மேகதாது பிரச்சனையை பற்றி நம்ம ஏடிஎம்கேல எடப்பாடி அவர்கள் வந்துட்டு இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதில் வந்துட்டு அவர் நம்ம முதலமைச்சர் விஜய் பற்றி வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு மக்கள் பற்றியும் விவசாயிகளை பற்றியும் வந்துட்டு கவலை கிடையாது. ரீல்ஸ் போடுறதுலையும் அதை தாண்டி வந்துட்டு ரீல் விடுறதுலையும் தான் அவருக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 17லேருந்து 21 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணார்ல, இவர் என்ன பண்ணாராம் விவசாயிகளுக்கு? அவர் விவசாய குடும்பம்ல, ஒரு 1000 ஏக்கர் மேலே வச்சு சின்ன விவசாயி அவர். நான் சொல்கிறேன் 10,000 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விவசாயியில் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் என்ன பண்ணீங்க 21 வரைக்கும் விவசாயிகளுக்கு? இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு மேகதாது இதெல்லாம் தெரியுதா? நீ இப்போ பேப்பர் படிக்க காலத்துலேருந்தோ நியூஸ் பார்க்க ஆரம்பித்த காலத்துலேருந்து காவேரி பிரச்சனை இருக்கு. நான் சொல்ல நம்ம படிக்க ஆரம்பித்ததுன்னு உங்கள் அப்பா படிக்கிற காலத்துலேருந்து தான் இருக்குது. ஸோ இது காலங்காலமாக இருக்குது. அது என்னமோ இன்னைக்கு பூத்து வந்த பிரச்சனை மாதிரியும் அதுக்கு என்ன அப்படின்னு ஒரு முதலமைச்சர் கேட்கணும். இப்போ தன்னுடைய இருப்பை காமிச்சிக்க வேண்டிய காலத்தாயத்தில் எடப்பாடி இருக்கிறாப்புல, நீ அதனால் அடிச்சே ஆகணுன்ற சோர்ஸ்குள்ளே வராரு. ஆனால் இந்த அக்ரிகல்ச்சரோ இந்த விஷயத்தில் எஸ், நான் இதை 2ஆக பார்க்குறேன். எடப்பாடி பேச தகுதி இருக்கா அப்படின்னா எனக்கு இல்லைன்னு. நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சேலம் 8 வழி சாலை ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? சேலம் அவர் ஏடிஎம்கே பீரியட்ல நினைக்கிறேன், எடப்பாடி பீரியட்ல தான் முதலமைச்சர் அந்த டைம் இருக்கும் போது தான் இவர் தான் சார் கொண்டு வந்தார் சைனு. அப்போ விவசாய இடங்கள்லாம் பறிப்போதுன்னு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி தடுத்தது யாரு? இதே போலீஸ், அவங்க கவர்மெண்ட் தான். பாமக அன்புமணி ராமதாஸ் இதை பண்ணக்கூடாதுன்னு தடுத்தாங்க, விவசாயிகளுக்காக பேசினது. இதை போராட்டங்கள் வெடிச்சது. ஓகேவா? அப்போ இந்த விவசாய குடும்பம் எங்கே போச்சு? உங்கள் கிரீடம் எங்கே போச்சு? நீங்கள் ஏன் அதை அக்செப்ட் பண்ணீங்க? அது போட்டால் அதனால் வர லாபத்தில் பெரிய பங்கு நமக்கு அப்படி தானே? அப்போ உங்கள் விவசாயம் விசுவாசமும் எங்கே போச்சு? ரைட், நல்ல கேள்வி. நீங்கள் அப்போ நீ இப்படி பண்ணியிருந்தானா நீ அன்றைக்கி விவசாயத்தை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஊம் பீரியடில் தான் எக்ஸாம்பிள். நான் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வரக்கூடாதுன்னு சொல்ல, அக்ரிகல்ச்சரில் தேவைப்படுற இடத்துல எடுக்கணுமா நான் கூடாதுன்னு சொல்ல. ஆனால் நீ போடுற போலி பாசம் இருக்குல்ல, அதுக்கு சொல்கிறேன். ஏர்போர்ட்டுக்கு எடுக்கிற இடத்துல ஒரு 2000 ஏக்கர் விவசாய லேண்டு தானே உன் பீரியடில் தானே ஆரம்பிச்சது. இந்த இடம் தேர்வுன்றதை நீங்கள் அனுப்பி வந்தது தானே. அதே தானே திருப்பி திமுக வந்து ஃபாலோ பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ. நம்ம தான் லேபிள் ஓட்டும் போது நம்மளது தான் சொல்லி லேபிள் ஓட்டுவோமே. அப்போ எங்கே போச்சு உங்கள் விவசாய பாசம்? சார் அட்லீஸ்ட் போன வருஷமாச்சும் எதிர்கட்சி யார் இருந்தாங்களா அதிமுக, அப்போ கூட எதுவும் போராட்டம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, சொல்லுவான் திருப்பி போயிட்டு நான் தான் விவசாயின்னு பச்சை துண்டு அது ஒரு குரூப் 10 துண்டு குரூப் இருக்கு. அந்த குரூப்பு கூட போய் உக்காந்துட்டா உடனே இவங்கள விவசாயம் ஆயிடுவாங்க. வெளியே வந்த உடனே வேற ஆயிடுவாங்க. அவ்வளோதான். சும்மா இவங்க மேடைக்கு போலி வேஷம் போட்டு நடிக்கிறவங்க இவங்க. ஓகேவா? இது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கா சார். என்ன இருந்துச்சுன்னா இப்போ 10 கோடி ரூபா செலவு பண்ணி முதலமைச்சர் புதுசாக ஒரு இந்த ஆஃபீஸ் போறாருல நாமக்கல் 10 கோடி இல்லை 5 கோடி, சாரி 5 கோடியில். அது என்ன சொல்றாருன்னா இவங்களுக்கு வந்து சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்காங்க விவசாயி. இப்போ 5 கோடியில் அவர் வந்து புதுசாக ஆஃபீஸ் கட்டுறாரு, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. எடப்பாடி சிஎம் ஆகும் போது எல்லாருக்கும் புது கார் மாற்றுறாங்க கொஞ்ச நாளில். தெரியும், இனோவா. அது காசு என்ன? விவசாயி அப்போல்லாம் வந்து நல்லா இருந்தாங்களாமா. அப்போ இவர் என்னத்துக்கு காரு வாங்கினாரு? சரி, இன்னொன்று எம்பி தேர்தலும் வந்துச்சு, எம்எல்ஏ தேர்தலும் அதுக்கப்புறம் வந்துச்சு. விவசாயம்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க. நீங்கள் அவ்வளோ லட்சம் கோடி செலவு பண்ணி பிரச்சாரம்லாம் பண்ணீங்க. வீட்டில் உட்கார வேண்டியது தானே? இல்லை விவசாயி கூட இறங்கி போய் விவசாயம் பண்ண வேண்டியது தானே? அந்த பணத்தெல்லாம் நான் உங்களுக்கு விவசாயிகளுக்கு தருகிறேன், தாங்கள் வந்து முன்னேறுகள்னு சொல்ல வேண்டியது தானே? உனக்கு எங்கே போச்சப்போ வாய்? அதுவும் நம்ம கந்து வட்டி பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. இல்லை பண்ணியிருப்பார், இந்த கந்து வட்டி பிஸ்னஸ் அவர் பண்ணியிருப்பார். அதாவது பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ் இல்லாத கான்செப்டில் வரவு செலவு கணக்கிறதுக்கு ஒரு விவசாயின்னு ஒரு லேபிள் தேவைப்படுதில்ல, அதுக்கு மட்டும் பண்ணியிருப்பார். மற்றபடி அவருக்கு அக்கறைலாம் கிடையாது. நான் இந்த இடத்துல
சௌமியா அன்புமணி அவர்களுடைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க, விவசாயிகளை பற்றி பேசுகிறத நான் வரவேற்கிறேன். என்ன சார் வரும்? அவங்க நியாயமான சில பேச்சுகள், நம்ம இப்படி தான் கொடுக்குறோம், நீங்கள் வந்து இந்த கடன் தள்ளுபடினா அந்த 10 ஏக்கர் மேலே இருக்கவன் தான் அலைஞ்சி கிழிஞ்சி எடுக்க முடியுது, 1 ஏக்கர் 2 ஏக்கர் எடுக்கிறவனால பண்ண முடியல. அதாவது கிரவுண்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை அவங்க சொல்கிறாங்க. நீ இப்படி பண்ணுறதுனால இதெல்லாம் இருக்குது. ஏரி குளங்கள் தூர்வாரதை பற்றி பேசினா நம்ம கூட பெருமையாக பேசணும், எங்கெல்லாம் ட்ரெண்டாக இருக்கிறது விஷயம். இந்த மாதிரியான விஷயங்களில் பேசணும். சரி, நானே கேட்குறேன், ஐயா எடப்பாடி விவசாயி, உங்களுக்கு எத்தனாயிரம் கோடி சொத்து இருக்குது, உங்கள் சம்பந்தி எத்தனாயிரம் கோடி சொத்து இருக்குதுன்னு தெரியுது. ஒரு 1000 கிராமம், நான் வெளியில் கூட வேண்டாம், நீங்கள் தான் கொங்கு பெல்ட் கிங் ஆச்சே, உங்கள் சேலம் மாவட்டம் அதை சுற்றி இருக்கிற ஒரு 3 மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 1000லேருந்து 2000 குளம் ஏரிகளை இலவசமாக செலவு பண்ணி தூர்வாரி கொடுங்க. அவ்வளோதான். விவசாயிக்கு தண்ணி அங்கே சேரும், விவசாயிகள் நல்லா பயிர் பண்ணுவாங்க. இதை செய்யுங்க. இது செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்வாக்கு வருமே. ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? நான் இன்னும் சொல்கிறேன், நல்ல இதில் இருக்கீங்க, நல்ல கம்பெனிங்களில் எம்ஓஇஸ்லாம் போட்டிருக்கீங்க. எதிர்கட்சியில் ஒரு எம்எல்ஏவோ எல்லா கம்பெனிக்கு போங்க. ரிலையன்ஸு கூட ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, நீட்டா அம்பானி இருக்காங்க. அம்மா நீங்கள் ஒரு ஆண்டு எங்களுக்கு மொத்தமாக தூர் வாரத்துக்கு செலவு பண்ணி நீங்கள் இதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய வருமானம். அவங்களுக்கு 5000 கோடி 10,000 கோடி ஜுஜுபி ட்ரஸ்ட்லேயே 50,000 கோடிக்கு மேலே வச்சுருக்குறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஏன் யூட்டிலைஸ் பண்ணி செய்யக்கூடாது? இந்த மாதிரி எந்த உருப்படியான வேலையும் நீ செய்யாமல் இன்னைக்கு வந்து நீலி கண்ணீர்னு சொல்லுவாங்க, முதலை கண்ணீர்னுவாங்க. அதை நீ விட்டா நான் சொல்கிறது, நம்ம பேர் மாற்றிடலாமா இன்னைக்கு எடப்பாடி கண்ணீர்ன்ட்டு? முதலை கண்ணீர். எடப்பாடிக்கு மறுபேர் முதலை. வாய் பெரியதாகவும் பணம் போகிறது தெரியாதவும் பார்க்கலாம். ஓகே சார், அடுத்ததாக வந்துட்டு நம்ம கரூர் பிரச்சனை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பிரச்சனையில் வந்துட்டு உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினர் ஒரு 31 பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புக்காக ஒரு பணி நியமன ஆணை வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வந்துட்டு ஹைகோர்ட் வந்துட்டு ரத்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது இப்போ சுப்ரீம் கோர்ட் அந்த ஆணையை வந்துட்டு ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டே பண்ணுறது வரவேற்க வேண்டிய விஷயம். நம்ம இதை ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். பட் எனக்கு என்ன வேணும்னா, இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும். ஸோ அந்த ஸ்டே மட்டும் இல்லாமல் அதை கேஸை வந்து துரிதமாக நடத்தி அதை ஸ்குவாஷ் பண்ணி அது மேல்முறையீடு போகாமல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அரசாங்க அட்வொகேட்டுக்கு உடனடியாக பண்ணணும். ஏன்னா நீ ஒரு 31 பேருக்கு கண்ணில் ஒரு விஷயத்தை காமிச்சிட்டிங்க. இப்போ அது வருமா வராதா, நடக்குமா நடக்காதா, இதை நம்பி வேலைக்கு வர்றதுக்கு போகுமா போகக்கூடாதா, தன்னுடைய அன்னாட இது வந்து ஒரு ப்ரெஷர்லேயே ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும். ஸோ அதை போர்க்கால அடிப்படையில் எடுத்து டக்குன்னு இருக்குது இல்லைன்றத கோர்ட்டில் டிசைட் பண்ணி ஒரு ஆர்டர் காப்பியாக வாங்கிட்டு வந்து அதை பண்ணிடணுன்றது என்னுடைய விருப்பமாக இருக்குது, என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. அதை திமுக ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க தெரியுமா, இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ரத்து பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே நீங்கள் போய் அசிங்கப்பட்டு தான் வருவீங்கன்ட்டு அப்போல்லாம் ஒரு விமர்சனம் அந்த தீர்ப்பு அந்த டைமில். இப்போ என்ன மூஞ்சி வச்சுக்குப்பாங்கன்னு தெரில. இப்போ கூட ஸ்டே தான் தேவா. சரி, அவங்க சொல்கிறது விமர்சனம், நான் அதை விட்டுறேன். நான் அதாவது சொல்ல ஸ்டே தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆர்டர் வந்து மாறி கூட வரக்கூடாதுன்னு இல்லை. ஸோ மாறி வரலாம். அதனால தான் நான் அரசாங்கத்துக்கு வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா, ஒரு நல்ல அட்வொகேட்டை சைன் பண்ணி அதை இப்போ வெற்றி பெற்று எடுத்துகிட்டு வர்றதுக்கான வழி என்னமோ அதை பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ அது சொல்யூஷன் கிடையாதுன்றது தான் என் பாயிண்ட்டு. அது ஜஸ்ட் ஒரு ரெமிடி. இப்போதைக்கு அந்த ரெமிடி வந்து தற்காலிகமான ரெமிடி. ஆனால் அதை வச்சு இவங்க ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தகின மாதிரி இதை வந்து ரிவோக்கும் செய்யப்படலான்ற மாதிரி ஆகும். சப்போஸ் நெகட்டிவாக போச்சுன்னா அது தேவையில்லாத ப்ரெஷரில் நான் இருக்கிற மாதிரி ஆகும். அதை வேண்டான்றது என்னுடைய. சைதா பட்டேல கலைஞர் அவருடைய இப்போ பிறந்தநாள் வந்துச்சுல, சாரி இறந்த நாள் வந்துச்சுல, அதுக்கான கூட்டம் அங்கே என்னன்னா ஆலந்தூரை சேர்ந்தவங்களாம் நிறைய பேர் இந்த சைதாப்பேட்டை மருத்துவமனையில் நாங்கள் வந்து பயன்பெற்றோம், இவ்வளோ நாள் இந்த வந்து அட்வான்டேஜை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இப்போ வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டிங்களா ஒரு நல்ல சாபம் வருமானு ஒரு சாபம் விடுறாரு. சாபம் விட்டுருக்காரு, கரெக்டான வார்த்தை தான். ஓமதுரார் மருத்துவமனை யார் கட்டினது? ஆக்சுவலாக மருத்துவமனை இல்லை, அது செக்ரட்டரி. அது மாற்றினது யார்? அம்மையார். கேஎம்சிக்கு முன்னாடி அந்த இது கட்டினதுக்கு அப்ரூவல் போட்டது எந்த கவர்மெண்ட்? கேஎம்சிக்கு இவங்க தான், ஏடிஎம்கே. அதுக்கு முன்னாடி சென்ட்ரலுக்கு எதிர்க்கு இருக்குல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது கட்டினது யார்? அது கட்டினது ஏடிஎம்கே, ஜெயலலிதா பீரியடு. சரியா? இத்தனையும் கட்டினாங்கல்ல, அவங்க ஆட்சி மாதிரி தான் நீங்கள் வந்தீங்க. அப்போ அவங்க என்ன சொல்லணும்? மக்களுக்கு நல்ல சாவு வரக்கூடாதுன்னு சொல்லணுமா? அது மெச்சூர்டா இம்மெச்சூர்டா? கேவலமானது. அதான் சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயம். இன்னொன்று, இவனுங்க எவனோ வந்து உன் பேக்கெட் காசு எடுத்துகிட்டு வந்து போட்டு அதை கட்டலை. என்னது
அந்த ஆலந்தூரில் கட்டினேன்னு சொன்னான்ல, அவன் பாக்கெட்டில் எவன் பேசினானோ அவன், நான் தரக்குறைவாக பேசுறதாவே இருக்கட்டும், அவன் பாக்கெட்லேருந்து அதை கட்டி ஓசியில் கொடுக்கல. என்னது, அவனோட சம்பாதிச்சு அவன் கம்பெனிலேருந்து கொண்டு வந்து அங்கே ஃபீட் பண்ணல. எல்லாம் நாங்கள் கட்டுறவோ பொதுமக்கள் கட்டுற வரி பணத்தில் இருந்து வருது. அதுக்கே நீ கமிஷன் வாங்கி அதில் நீ தான் விசுவாசியாக இருக்கணும் மக்களுக்கு. ஓட்டு போட்டாலும் போடலனாலும். ஏன்னா அது ஒரு 50 கோடியோ 100 கோடியோ கட்டினாலும் அதில் வர 5-10% 30% கட்டிங்க நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க. மற்ற மக்களுக்கு அதுக்கு எந்த இது இல்லை. அதனால் வாழ்ந்தது நீ. ஓகே, நீ தான் நியாயமாக நடந்துவிடும். போடலனாலும் நீ அவனுக்கு சாபம் கொடுக்குற. சாபம் கொடுத்ததுக்கு 4 பேர் கை தட்டுறான். லியோனிலேருந்து மாசு வரைக்கும். மாசுக்கு மேலே ஒரு மரியாதை கூட ஒரு கொஞ்சமாவது இருந்தது. அந்த கைத்தட்டி சிரிக்கிறதை பார்க்கும்போது எனக்கு ஸோ ஏன் அந்த மரியாதை பண்ணனா, தான் மகன் ஒரு மருத்துவ இதில் இருந்தன்னு இருக்கும் போதே அதுக்காக இங்கே ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ண நினச்சி வந்தேன்னா இந்த மாரத்தான் ஓடுறது இதெல்லாமே நான் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஓகே, ஒரு நியாயமாக இருக்கும் அப்படின்னு. நீ ஒருத்தர் நல்ல சாவு வராதரா அவங்களுக்கு நீ சொல்லும் போது நீ சிரிக்கிறேன்னா உன்ன மாதிரியான என்ன நீ உன் மென்டாலிட்டி அப்போ உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைக்கு நான் ஏன்டா ஃபீல் பண்ணணும்? நான் ஏன் வருத்தப்படணும்? நீ ஊரில் இருக்கிறவனெல்லாம் சோகம் வருத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். நல்லா இருக்கக்கூடாது, செத்தா நான் இந்த சாவு வரணுன்னுவேன். அப்போ நீங்களாம் என்ன நீ என்ன பொது வாழ்வில் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்கிறேன், இப்படி பண்ண உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சாவு வரக்கூடாது. இது நம்ம வார்த்தையில வரணுமா? பரவாயில்லன்ற இவங்களுக்கெல்லாம் என்னப்பா நல்லது நினைக்க போகிற? நீ நினச்சி என்ன பண்ண போகிற? உனக்கு என்ன வரப்போகுது? சரி, இதனால் ஒரு சாபமாக எனக்கு ஏதாவது வந்தால் கூட பரவாயில்ல. நீ இப்போ ஏற்பட்டவன்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் இவங்க சொல்கிறத. ஊர் மக்களை வந்து சாபம் ஓடுற அளவுக்கு நீங்கள் எல்லாம் பெரிய அப்பாட்டாக்கர்களா? கிடையாது. அதே மாதிரி இவர் இப்போ மட்டும் பேசல, இந்த ஏற்கனவே ஜட்ஜி மேட்டரில் கூட நாங்கள் போட்ட பிச்சையில தான் ஜட்ஜாக இருந்தது இதே வாய் தான் பேச. ஆமாம், அது கம்யூனிட்டி பேஸில் இருக்கிறதுக்காக. சரி, நீங்கள் சட்டத்தை எதுக்காக கொண்டு வந்தீங்க? ஓட்டு வாங்கிறதுக்கு தானே. ஓட்டு வாங்குறீங்களே, ஜெயிச்சு ஆட்சியும் நடத்திருக்கீங்களே, சம்பாதிச்சிருக்கிறீங்களே, அப்புறம் என்ன வெங்காயம் இன்னைக்கு அது கிரெடிட் எடுக்கிற வேலையே அதுக்கு தானே உன்னை கொண்டு வரோம். அப்போ நீ என்ன உட்காந்து இந்த ஏக்கணம் பேசிக்கிட்டு இருக்க? நான் திரும்பி சொல்ல, இவங்கெல்லாம் வந்து தோக்கிறது மட்டும் கிடையாது, அங்கே புறக்கணிக்கணும். இவனுங்கெல்லாம் மதிக்கக்கூடாது. இப்போ போய் 10 பேர் 100 பேர் நிற்பான் பாரு, அவன் கேவலமாக யோசிக்கணும். இவன் ஒரு தலைவர், இவர் ஒரு அரசியல்வாதின்னு சொல்லி அவன் வீட்டு வாசப்பட்டு நிற்கிறான், அவன் யோசிக்கணும். இவனெல்லாம் புறக்கணிச்சா இந்த இதில் சொல்லுவார் பேர், இந்த அஜித் ஒரு படத்தில் பெண் கொடுத்தார் சிட்டிசனில், அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்குற மாதிரி பண்ணணும். நீங்கள் பண்ணிங்கன்னா, ஐயோ ஏன்டா எவனா என்னை மதிக்க கூட மாட்டீங்க, என் வீட்டுக்கு எவனா வேலை செய்யக்கூட வீட்டு வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாமே இருந்தால் தான், தானே எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நீங்களாம் வந்து உருப்பிடுவேன். புரியும். அப்போ கூட புரியுமான்னு தெரியல, கொஞ்சம் காசுக்கு சம்பாதிச்ச திமுறை நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிக்கிறேன்னு போயிடுவேன். இவ்வளோதான் பண்ண முடியும். அதே மாதிரி லியோனி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, இன்றைக்கி நாங்கள் போட்ட, அதாவது அவுத்து போட்ட கோமணம் தான் நீங்கள் கட்டிகிட்டு இருக்க வேஸ்டி. அதாவது இந்த கூட்டணி கட்சியில் விமர்சிக்கிறாராம். ரொம்ப ஒரு வேற மாதிரி தோணியில இல்லை, கேவலமா இல்லையா அதெல்லாம்? நீங்கள் கோமணமாவா கட்டிட்டு இருந்தீங்களே, அந்த கோமணத்தை உன் மானத்தை காப்பாற்ற தானே வச்சுருந்த. தெளிவாக சொன்னீங்க. அப்போ நீங்கள் எல்லாம் அவங்க உன் மானத்தை காப்பாற்றின கோமணம் தானே அவங்க. உன் மானத்தை காப்பாற்றினான்னு இப்போ ஃபீல் பண்ணுறியா? நிற்காது. அவனை அந்த மாதிரி மரியாதையை நடத்திருக்கியா நீ? கூட்டணிக்காரங்கள எனக்கு எது டிவிக்கில் வந்து இருக்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு விருப்பம் இல்லைன்றது ரெண்டாவது. ஆனால் உன் மானத்தை காப்பாற்றின நீ மதிச்சிருக்கியா? முதல்ல இல்லை, நன்றி விசுவாசம் இல்லை. அந்த வாட்டர் டேங்க்ல கழிவு நீரை கலக்காம போது அந்த சமுதாய மக்களை எதிர்த்து பேசக்கூட முடியாத அளவுக்கு வச்சிருந்தது தான் நீ திருமாவளவனை. அரசாங்கத்தை முட்டு கொடுக்க தான் வச்சிருந்த. நீ என்ன மதிச்ச? உன் கோமணமாவே இருக்கட்டும், உன் கோமணத்தை அவுத்துந்தா நீ என்னவா இருப்ப? மானம் போயிருக்கும். மானம் போயிருக்கும். ஆட்சியில் உனக்கு ஆட்சியே பண்ணியிருக்க முடியாது, நீ ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. இல்லை, இன்னைக்கு இவ்வளோ சமூக வலைதளம் எல்லா டெக்னாலஜி இருந்தே இன்னைக்கு இவனுங்க இப்படி பேசுகிறானுங்கண்ணா, அன்னைக்கு எப்படி சார் பேசியிருப்பானுங்க? இந்த தம்பி இப்போ நிறைய பேர் வந்துட்டார் பேர், சுபா வீரபாண்டியன்லாம் இப்போ போஸ்டலில் வந்துட்டார். பார்த்தியா, 5 வருஷம் எங்கே இருந்தாருன்னே தெரில. அது முன்னாடி இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. ஸ்லீப்பர் செல்ஸு, இது அந்த ஸ்லீப்பர் செல்லில் திமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் ஸ்லீப்பிங் மோடு போயிடுற ஸ்லீப்பர் செல்ஸு இல்லை. நான் வந்து திருப்பி இல்லை வந்துட்டு நாங்கள் அடுக்கு மொழியில் பேசி மக்களை அவ்வளோ அக்கறை இருக்கிறதா காட்டிக்கிறது, நடிக்கிறது, இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவுத்து போட்ட கோமனம் ஒரு ஹீரோவாக நடிக்க வச்சு படம் எடுத்துருக்குறீங்க உங்கள் பையனை. அதை போய் வேலையை பாருங்க. தேவையில்லாமல் அரசியலுக்குள்ளே வந்து சும்மா சீனா போட்டுனுக்காதீங்க. இல்லை உங்களை பட்டிமன்றம் பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த வேலையை போய்
அந்த வேலையை போய் பாருங்க, முழு நேர வேலையை அதை பார்த்துக்கோங்க, இதுக்குள்ள வராதீங்கன்றீங்க. ஓகே சார். சார் இறுதியா ஒரு கேள்வி, அன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதி முறைவரை சம்பந்தமா பேசிட்டு இருந்தப்போ அமைச்சர் திரு அருண்ராஜ் ஒரு விஷயம் கேட்குறப்ப எடப்பாடி அதுக்கு ஒரு விதமா ஒரு பதில் கொடுத்தாரு, ரொம்ப ஒரு ஆர்ஷாவும் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், எதை பத்தி கேட்குறேன். ரெண்டுத்தையுமே பார்க்குறேன். எடப்பாடி இது வரைக்கும் திட்டிகிட்டே இருந்திருக்கோம், இந்த இடத்துல நான் ரெண்டாவதாக வரேன். அருண்ராஜ் அமைச்சர் அவர் ஐஆர்எஸ் அப்படின்னா மத்திய அரசில் வேலை பார்த்தவர் தான், சரியா? அங்கேருந்து வந்திருக்காரு. அவர் மேலே ஒரு தனி மரியாதை, ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாருன்றதை நான் நம்புகிறேன், அதிலலாம் எந்த மாற்றம் இல்லை. கருத்து பேசும்போது வில்சன் மாதிரி நீங்களும் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய, ஏதோ மைக்கு கிடைக்குது நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு. இதில் என்ன கொடுமை தெரியுமா, நேரு இழுத்துட்டாரு. ஆமாம், நேரு வரைக்கும் போயிட்டாரு. உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க, இதுக்கு தான் நீங்கள் கூட்டணி இல்லாமையாவது இருங்கன்னும். நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை. கூட்டணியில் வச்சுக்கிறீங்க காங்கிரஸ். இன்னொன்று, இந்திய எதிர்ப்புன்றோம். காங்கிரஸ் பீரியட்லேயே ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து எல்லா இடத்துலையும் இந்தி வந்துருச்சு. கேரளா இன்க்ளூடிங் கேரளா வராத ஒரே ஒரு தமிழ்நாடுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீங்கள் குறை சொல்கிறா, அவங்க போட்டதை அவங்க எல்லா ஊர்லேயுமே கொண்டு வந்துட்டாங்க, வராததை நம்போம், ஓகேவா? அதை மேற்கோள் காட்டி ஒன்று பேசுகிறீங்க, அது தவறான எடுத்துக்காட்டு வேற ஒன்று. ரெண்டாவது, பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதற்கு விளக்கம், பிரச்சனைகள் நடந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க, தொகுதிகள் கம்மியாகுது அப்படின்றத அவங்க பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் ஊருக்கு முன்னாடி, அதாவது இது எதுக்கு வந்த பேச்சுன்னு வச்சுக்கோங்க. தொழில்துறை அமைச்சர் நீங்கள் பத்திரிகைகள்லையும் சும்மா வர சும்மா செய்தியை வச்சு ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு ஒன்று சொன்னாங்க. அப்போ ஒரு அமைச்சர் பாமகவுடைய எம்எல்ஏ வந்து, அப்படி நீங்கள் சொன்னது வரவேற்கிறேன், அப்படி வாய் வழியாகவோ இது செயலில் என்னன்னே தெரியாமல் ஒரு விஷயத்துக்கு தான் தீர்மானம் இங்கே கொண்டு வந்தீங்கன்னு பதிவு பண்ணுறாரு. இது நான் சிஎம் விஜய் இடத்துல குறை சொல்ல வரல, ஏன்னா இது வந்து திமுக பண்ணது அப்படி நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்தில் யாரோ ஒன்று சொல்கிறாங்க, அதை செய்கிறதா தான் நான் பார்க்குறேன். இன்டெப்த்தாக போய் இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா நான் பிஜேபி எதிர்ப்புன்றதை நான் காட்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இதை நான் பண்ணணுன்றதுக்கு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் ரியாலிட்டிக்குள்ளே வரும்போது அமித்ஷா அங்கே விளக்கம் கொடுத்துட்டாங்க, சரியா? என்னன்னே இங்கே இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி தான் பில்லே டேபிள் ஆகலை. எல்லா சட்டத்துக்கும் இவங்க ஊருக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க. திமுகவில் ஆர்டிகல் 370 எல்லாத்துக்கும் ஒரு கதை முன்னாடி. இப்போ அதே ஃபார்மெட்டை யாரும் இவங்களுக்கும் கைட் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் விளக்கம் கொடுத்துட்டாங்க, ஓகே. அவங்க கொடுக்குற விளக்கத்தை நாங்கள் ஏற்கலை அப்படின்றது வேற. இவர் எடுத்துக்காட்டு நேருலேருந்து வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போ செய்யலை, அப்போ அமித்ஷா அவர்கள் அங்கே சொன்னதை நாங்கள் எப்படி நம்புவோம்? பாராளுமன்றன்றது அவை குறிப்புக்குள்ளே வர்றது, சொல்கிறத பதிவு பண்ணுறோம், எல்லாமே நடக்கல. அப்போது அமைச்சர் அருண்ராஜா இங்கே வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அதை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாது? நாங்கள் மக்களுக்கு இது கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா நாங்கள் அதை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா? நீங்கள் திமுக இந்த ஊழல் பண்ணாங்கன்னு சட்டசபையில் வந்து பேசுவீங்க, இதை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா? நீங்கள் என்னுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை செய்ய சொன்னார், ஆணைக்கிடுங்க, நாங்கள் இது செய்தோன்னு சொல்கிறீங்க, இதை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா? பொதுமக்களாக நான் என்ன பண்ணணும்? ஸோ எனக்கே இந்த ஒரு கேள்வி இருக்குன்னா, ஒரு பொசிஷனில் இருக்கவங்க உள்துறை அமைச்சர் சொல்கிறத நீங்கள் எப்படி ஆமோதிக்கிறீங்க? நீங்கள் வரவேற்கீங்க, இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னு சொல்கிறது அது உங்களுடைய உரிமை, உங்களோட கட்சியுடைய கோட்பாடு. பட் நீங்கள் அதை எப்படி ஒரு உள்துறை அமைச்சருடைய இதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு பொய் சொல்கிறாங்கன்றத நீங்கள் எப்படி பதிவு பண்ணுறீங்க? அதுக்கு ஆதாரம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? சொல்லிட்டோம், இதுக்கு ஆதாரம் என்ன வச்சுருக்கீங்க? இன்னைக்கு வரைமுறை இது கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் அடுத்த இப்போ உங்களுடைய அமைச்சர் தான் வந்து நிறைய குழந்தைகளை பெற்றுக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஒரு 10லேருந்து 15 வருஷம் பாப்புலேஷன் மறுபடியும் ஏறும். இப்போ இருக்கிறதோட அடுத்து இதோட 10 வருஷத்துக்கு அப்புறமா 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்பி பண்ணணும்னு அதை சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பாப்புலேஷன் ஏறும் தானே? கண்டிப்பாக ஏறும். நீங்கள் தானே இப்போ இதையும் சொல்கிறீங்க. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ 543 எம்பிஸ் இருக்காங்க, இதுக்கே பேசுறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நாளைக்கு 850 எம்பி வந்துட்டாங்கன்னா ஒருத்தர் எம்பியை பேச முடியாத நிலைமைக்கு போவாங்களேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்க? சரி, அப்போ 234 எம்எல்ஏக்கு என்ன கதை? அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்களா? இல்லை, எல்லாரும் முடியாது. அப்போ சரி, வேணுன்றவங்க திறமையாக இருக்கவங்க பேசுகிறாங்க, திறமை இல்லாதவங்க விடுறாங்க. மக்கள் சும்மா ஓட்டு போட்டால் அவங்க அடுத்த தடவை வேறு எம்பிஏவோ எம்எல்ஏவோ மாற்றிடுவாங்க. நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் பாராளுமன்றத்தில் இருக்கு. நீ லெட்டரே கொடுத்துருக்க மாட்டேன், பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை நீ சொல்லாத. 534 அவைக்கே வராதவன் வந்து ஒரு 10-20% இருக்கான்றது டேட்டா வருது, ஓகேவா? அப்போ யாருக்கு பேச அனுமதி கொடுக்கல? முதல்ல நீ அவைக்கு வா,
நீ ரெக்வசேஷன் கொடு, அப்புறம் அவங்க கொடுக்கலன்னா பேசுவோம். இப்போ உங்கள் இதில் பேசுகிறாங்கப்பா, ஒரு 234 எம்எல்ஏக்களில் ஒரு 100 எம்எல்ஏ தான் பேசுகிறாங்க. அதில் அமைச்சர்கள் அடக்கம், எதிர்கட்சி தலைவர்கள் அடக்கம், முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள் அடக்கம், ப்ளஸ் ஒரு பாமக மாதிரி 2-3 எம்எல்ஏக்கள். மீதி இருக்க 130 பேர் என்னப்பா பண்ணுறான்? பேசுவானா மல்ல? இல்லை, அதுவே நீ பார்த்தனா எழுந்து பேசுறது கூட வாய்ப்பு இருக்காது சில நேரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு இதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சார் வாய்ப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாமா, இல்லை எம்எல்ஏஸ் ஏதோ கோரிக்கை இல்லைன்னு எடுத்துக்கலாமா? எப்படி இல்லைன்னு இருக்கும்? சரி, இப்போ எந்த தொகுதியிலையும் இல்லாமல் போவோம். எந்த வளர்ச்சி? ஒவ்வொரு இதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு மக்கள் குறை தீர்ப்புன்னு ஒரு கூட்டம் நடத்தணும். அது கலெக்டர் வாங்குறாரு. அதில் என்னென்ன இருக்கோ அதில் நமக்கு தேவை என்னன்றதை அவங்க பேசணும். ஸோ நான் இவருக்கு சொல்கிறது தான், வில்சன் போன்று தான் இது தேவையில்லாத துடுக்கான பதிலாக நான் பார்க்குறேன். அவர் இதை அடக்கி வாசிச்சிருக்கணும். இதனால எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டாரு தான் நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வில்சனாக இருந்தாலும் சரி, இப்போ அருண்ராஜா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு போதிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால இந்த மாதிரி வார்த்தைகள் வருதா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சரி நான் எதிர்க்கிறேன்றக்க கண்மூடித்தனமாக எதிர்க்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல, இவன் கண்மூடித்தனமாக யோசிக்காமல் எதிர்க்கிற மாதிரி தான் இருக்குது. கிளாரிட்டி எடுத்துகிட்டு பண்ணட்டும். மக்கள் எப்படியும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம தான். ஸோ இதை மாற்றத்துக்கு இது வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவை கண்மூடித்தனமாக எடுக்காமல் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட. அப்புறம் ஏன் மக்கள் மாற்று? அதையே நீங்கள் பழைய திமுக காரம் பண்ணதையே செய்யறதுக்கு, அதிமுகனே செய்யறதுக்கு எதுக்கு மக்கள் மாற்றுன்னு ஒரு ஓட்டு போட்டாங்க? ஏதாவது புதுசாக பண்ணுவீங்க, எல்லாத்தையும் ஒரு நார்மலைஸ் பண்ணுவீங்கன்றதுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. நீங்களும் பழைய கொட்டு கதை தட்டையே பண்ணுவீங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த உண்மையிலே ஒரு பயம் இருக்கும்? ஒரு வேளை நம்ம பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு காட்டிக்கிட்டாதான் மக்கள் விரும்புறாங்கன்ற அந்த அந்த பிம்பம் இருக்கா? ரியாலிட்டியா அதுதான் நான் நினைக்கிறேன். அதான் ரீசன். நான் இதை கொண்டு வர்றதுக்கான ஒரே விஷயம் சொல்கிறேன். இது அந்த என்சிபிஆர்டி, அது என்னது அந்த என்சிஆர்டி இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்குமே இப்போ எதிர்க்கிறதுக்கு காரணம் அடுத்த எம்பி தேர்தலில் 40 டிவிகே கட்சி எடுக்கிறதுக்காக வேலை. அதுதான் நான் இன்னொன்று இதை எடுத்து சொல்கிறேன். எல்லாரும் இப்போ பிரைம் மினிஸ்டர்னு விஜய் அவர்களை சொல்கிறாங்க, சொன்னது ஆதவர்ஜனா இப்போ பேசுனதை முன்மொழிஞ்சாங்க. ஓகேவா? இதுக்கு சரி வீடியோஸ் இதெல்லாம் எல்லாமே இருக்குன்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட்டு நான் இதை யாரோ ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க, அவங்க போட்டாங்க. இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான விஷயங்கள் மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. அது அப்போவே இதை எதிரும். அப்படி இல்லை, இது ஸ்ட்ராட்டஜிக் மூவ். நான் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு அறிவிச்சு நான் போய் தேர்தலில் நின்னா தமிழ்நாட்டில் 40 சீட் ஜெயிக்க முடியும்னு ஜெயலலிதா ஏற்கனவே காமிச்சிருக்காங்க. புரியுதா? அதை டிவிகேவா ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். சரியா? இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்றதுனால டிவிகேக்காரங்க திட்டுறாங்களான்னு எனக்கு தெரியல. ரியாலிட்டி அடுத்த 40 நம்பரை எப்படி எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி மூவ் இன்னிலேருந்து அரசியலாக தான் போகுது. அதை தான் நான் அதனால இப்போ இங்கே பேசுறதோ அங்கே பேசுறதெல்லாம் இருக்குது. பட்டு அருண்ராஜா அவர்கள் பேரவையில் அதை தவிர்த்து வெளியில் மேடையில் பேசுறது வேற, பேரவையில் பேசியிருக்க வேண்டியது இல்லை. உள்துறை அமைச்சர் இப்படி இந்த விஷயங்கள்ல தேவையில்லைன்றதை தவிர்த்திருக்கலான்றதை என் பாயிண்ட். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.